50வது சங்கீதம். நாம் வாசித்த இந்த சங்கீதம் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பூமிக்கு அறிவிக்கிற சங்கீதம். 3வது வசனம், நம்முடைய தேவன் வருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவன் வருவார், அவர் சீக்கிரம் வருகிறார். யாருடைய தேவன்? நம்முடைய தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் வரும் பொழுது ஒன்று சம்பவிக்கும் பூமியிலே. அது என்னவென்று சொன்னால் நியாய தீர்ப்பு சம்பவிக்கும். நியாய தீர்ப்பு. அவர் வரும் பொழுது அவரோட கூட கிரிகளும் வருகிறது போல அவரோட கூட நியாய தீர்ப்பும் வருகிறது. அவர் நியாய தீர்ப்போடு வந்து பூமியை விசாரிக்கும்படி வருகிறார். 1 வசனங்கள் வரை நியாயம் தீர்க்க இவர் யார் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியை நியாயம் தீர்க்க யார்? சில துன்மார்க்கர்கள் சொல்லுகிற கேள்வி, கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, என்னை நியாயம் தீர்க்க இவர் யார்? வசனம் 1 சொல்லுகிறது, அவர் வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். ஏன் அவர் நம்மை நியாயம் தீர்க்க வருகிறார்? அவர் வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2வது வசனம், பூரண வடிவுள்ள ஒரு குறை இல்லாத செம்மையாய் உருவாக்கப்பட்ட சீயோனில் பிரகாசிக்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகையால் இவர் வல்லமை உள்ள தேவன். அவருடைய வாசஸ்தலம் எங்க இருக்கிறது? சீயோனில் இருக்கிறது. பரிசுத்த சீயோனில் இருக்கிறது. செம்மையாய் வடிவமைக்கப்பட்ட மிகவும் நேர்த்தியான ஆளுகை உடைய ராஜ்யமுடைய சீயோனிலே இந்த தேவன் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையால் அவர் பூமியிலே நடக்கிற அநியாயங்களை கண்டு 3வது வசனம், மௌனமாயிரார். அவர் திரும்பவும் சீக்கிரத்தில் நிச்சயம் வருவார். ஹல்லேலூயா. அவர் வரும் பொழுது, நியாய தீர்ப்பு வரும் பொழுது அவருக்கு முன்பாக என்ன இருக்கிறது? அக்கினி இருக்கிறது. அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவருடைய வருகை 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த பூமியிலே எருசலேமிலே வந்த பொழுது அங்கே என்ன உண்டாயிருந்தது? சமாதானம் உண்டாயிருந்தது. இன்று உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பிறந்திருக்கிறார் என்று தேவதூதன் வானத்திலிருந்து சொன்ன பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? உங்களுக்கு சமாதானம். இயேசு கிறிஸ்து முதலாவது இந்த பூமியிலே வந்த பொழுது சமாதானத்தோடு வந்தார். ஆனால் இப்பொழுதோ அவர் பட்சிக்கும் அக்னியோடு அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. கொந்தளிக்கிற புசல் காற்றினுடனே அவர் வரப்போகிறார். வானங்கள் விலகும், பூமி அதிரும், சகல ஜீவராசிகளும் அவரை கை கொட்டி வரவேற்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இடி கை கொட்டினா எப்படி இருக்கும்? மின்னல் கை கொட்டினா எப்படி இருக்கும்? சமுத்திரங்கள் கை கொட்டினா எப்படி இருக்கும்? பூமி கை கொட்டினா எப்படி இருக்கும்? அதிர்ந்தா எப்படி இருக்கும்? அவருடைய வருகை மகா பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். எவைகளை நியாயம் தீர்க்க வருகிறார்? 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமி சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் அவர் நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, 4வது வசனம், உயர இருக்கும் வானத்திலிருந்து தாழ இருக்கும் பூமி வரைக்கும் அவன் நியாயம் விசாரிப்பார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனும் தப்ப முடியாது, ஒரு ஜீவ ராசியும் தப்ப முடியாது. இங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 11வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மலைகள் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன். பறவைகளை முதற்கொண்டு அறிந்திருக்கிறவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் கர்த்தருடைய நாளிலே, கடைசி நாட்களிலே வசனம் சொல்லுகிறது, உத்திரம் செவி கொடுக்கும், இந்த பீம் செவி கொடுக்கும், இந்த கட்டிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் கர்த்தருக்கு செவி கொடுக்கும், உத்திரம் செவி கொடுக்கும், நியாய தீர்ப்புக்கு உத்திரம் செவி கொடுக்கும். ஆகியால் ஒரு மனிதனும் தப்ப முடியாது. ஹல்லேலூயா. தேவைப்பட்டால் நியாய தீர்ப்பிலே உனக்கு விரோதமாய் எனக்கு விரோதமாய் சாட்சிடுவதற்கு கற்கள் பேசும், உத்திரம் பேசும், சுவர் பேசும். இந்த ஸ்தலத்திலே பேசப்படுகிற எல்லா சத்தியத்திற்கும் கேட்ட நம்மை கர்த்தர் விசாரிக்கும்படி வரும் பொழுது இந்த உத்திரங்கள் நமக்காக பேச ஆயத்தமாயிருக்கிறது. ஒரு ஆளிலேயே சொல்லுங்க. 5வது வசனம், பரிசுத்தவான்களை அவர் கூட்டுவார் நியாயம் தீர்ப்புல. அவர் என்ன செய்கிறார்? பரிசுத்தவான்களை நியாயம் தீர்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தமது ஜனத்தை அவர் நியாயம் தீர்க்கிறார். 4, 5, 6 வசனங்கள்ல வாசிக்கும் பொழுது அவருடைய நியாய தீர்ப்பினுடைய எல்லைகள் என்ன என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 7 15 வசனங்கள் வரை அவர் தம்முடைய வீட்டை முதலாவது அவர் நியாயம் தீர்க்கிறார். முதலாவது கர்த்தர் யார் நியாயம் தீர்க்கிறார்? உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நியாய தீர்ப்புல அவருடைய பிள்ளைகளுடைய கிரியைகளுக்கு தக்க பலனும் வருகிறது, அவருக்கு கீழ்ப்படியாதவர்களுடைய துன்மார்க்கருக்கு நியாய தீர்ப்பு, அதாவது தண்டனையும் வருகிறது. ஆகையால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பில் 7 15 வரை தமது ஜனத்தை அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். அதனால்தான் சொல்றாரு 7வது வசனத்துல, என் ஜனமே, எல்லாரும் சொல்லுங்க, என் ஜனமே கேள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சிடுவேன், நானே தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உலகத்துல அநியாயங்களே நமது வாழ்க்கையில இருக்கலாம். உங்க வாழ்க்கையில அநியாயம்தான் நிறைஞ்சு இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஐடி கம்பெனில, உலக பிரைவேட் செக்டார்ல நடக்கிற அநியாயங்கள் என்ன? கன்சல்டன்சின்னு இடையில ஒருத்தன் வந்து நம்ம உழைக்கிற உழைப்புல ரத்தத்துல அவன் பங்கிட்டு ரத்தத்தை உரிந்து, ஸ்தோத்திரம், ஏஜென்ட்ங்கிற பேர்ல நீங்க உழைக்கிற உழைப்புக்கு தக்கதான பலனை நீங்க புசிக்க விடாமல் இந்த உலகத்துல அநியாயமாய் நடத்துகிற துன்மார்க்கரை விசாரிக்கும்படிக்கு அவர் கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. அதனால என் ஜனமே நீ கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் நான் நியாயம் தீர்ப்பேன், ஏனென்றால் நான் உன் தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. 15 வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து நீங்க பாருங்க. பள்ளிகளின் நிமித்தம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பணிகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார். தகன பள்ளிகள் அவருக்கு முன்பதாக இருக்கிறது. நீங்க கர்த்தருக்கு செலுத்துகிற காணிக்கைகள், செய்கிற ஊழியங்கள், செய்கிற தியாகங்கள், படுகிற பிரயாசங்கள் யாவும் அவருடைய நியாய தீர்ப்பில் அவருக்கு முன்பாக நிற்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோம். 16 21 வசனங்கள் வரை அவர் எப்படி துன்மார்க்கனை அவர் நியாயம் தீர்க்கிறார். 16 வசனத்திலிருந்து, தேவன் துன்மார்க்கனை நோக்கி, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. துன்மார்க்கனை நோக்கி, தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? நீ சிட்சையை பகைத்து கீழ்ப்படிவதற்கு மறுத்து, ஸ்தோத்திரம், என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் கேட்காமல் இருக்கிறவர்களும், ஸ்தோத்திரம், சிட்சையை, கர்த்தருடைய சிட்சையை அவமதிக்கிறவர்களும், தேவன் கடினமான பாதையிலே நம்மை நடத்தி அவர் நீதியின் பாதையை காண்பிக்க எத்தனைக்கையில் அதற்கு நாம் ஒத்துழைக்காமல் கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்கிறவரை குறித்து நியாயம் தீர்க்க அவர் கடந்து வருகிறார். 18வது வசனம், நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து பேசுகிறாய். ஆவிக்குரிய பிள்ளைங்க ஆவிக்குரிய பிள்ளைங்களோடு தான் சம்பாஷிக்கணும். திருட்டுத்தனம் உள்ளவங்களோடு சம்பாஷிக்கிறாய், ஒத்து போகிறாய்.
புரணி பேசுகிறவர்களோடு ஒத்து போகிறாய். ஒரு மனிதன் இல்லாதபோது அவர்களுடைய பின்புறமாய் பேசுகளோடு உனக்கு பங்கு உண்டு. விபச்சாரரோடு உனக்கு பங்கு உண்டு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆவிக்குரிய குணாதிசயமே இருக்காது. ஸ்தோத்திரம். புரணி பேசுவோம், இல்லாதவர்களை பேசுவோம், நினைவுக்கு வந்ததெல்லாம் பேசுவோம், மனதுக்கு தோன்றுதெல்லாம் பேசுவோம், சத்தியத்தை கீழ்ப்படிய மாட்டோம். அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் நியாயம் தீர்க்க வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் வாயை 19ஆம் வசனம், உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். ஸ்தோத்திரம். உன் சகோதரனுக்கு விரோதமாய், உன் சகோதரிக்கு விரோதமாய் நீ பொல்லாங்கு பேசுவதற்கு நீ திறக்கிறாய். 20ஆம் வசனம் எல்லாம் பாருங்க. 20ஆம் வசனம், நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். தாயின் மகன் யாரு? ஒரே சபையின் பிள்ளைகள், ஒரே சபையின் விசுவாசிகள். ஒரே சபையினுடைய விசுவாசிக்கு விரோதமாய் அவதூறு பேசுகிறாய். அவர்களையும் நியாயம் தீர்க்க கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். உங்க சக விசுவாசிகளுக்கு விரோதமாய் பேசுகிற நாவை நியாயம் தீர்க்க கர்த்தர் வருகிறார். புரணி பேசுகிறவர்களை கர்த்தர் நியாயம் தீர்க்க வருகிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பேசுகிறவர்களை, உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு சகோதரிக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் நியாயம் தீர்க்க வருகிறார். ஹல்லேலூயா. 21ஆம் வசனம், இப்படி செய்கிறதுனால நான் மௌனமாய் இருந்தேன், நானும் உன்னை போல் மௌனமாய் இருப்பேன் என்று நினைவு கொண்டிருக்கிறாய். கர்த்தர் என்ன இன்னும் நியாயம் தீர்க்கவில்லை. என் வாயின் வார்த்தைக்கெல்லாம் கர்த்தர் நியாயம் தீர்ப்பதில்லை. கர்த்தர் மௌனமாக தான் இருக்கிறாரே என்று நீ நினைவு கொண்டிருக்கிறாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய நாவு ஒரு நாளும் தேவனுடைய நியாய தீர்ப்பை சமீபத்தில் கொண்டு வந்து விடாதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக. அவருடைய நியாய தீர்ப்பு சீக்கிரம் வந்துட விடக்கூடாது. அதற்கு நம்ம நாவை காக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனை மறக்கிறவர்கள் 22ஆம் வசனம், இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். தேவனை மறக்காதீங்க, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. தேவனுடைய பிள்ளைகளே, நீ கர்த்தரை மறக்காதீங்க, அவர் வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை மறக்காதீங்க, அவர் சீயோனிலே பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாவினாலே கர்த்தருடைய நியாய தீர்ப்பை உங்களை ஈடுபடுத்த விடாதபடி என்ன செய்யலாம்? 23ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிங்க. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை சகோதரனுக்கு விரோதமாய் பேசுறதை நிறுத்திட்டு நாம் என்ன செய்வோம்? எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க. ஸ்தோத்திர பலியிடுவோம். ஹல்லேலூயா. நன்மை செய்தவருக்கும் ஸ்தோத்திர பலியிடுவோம், தீமை செய்தவருக்கும் ஸ்தோத்திர பலியிடுவோம். மாறாக நம்முடைய சகோதரனுக்கு சகோதரிக்கு, நமது தாயின் மகனுக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவதூறு உண்டாகாதபடி கர்த்தர் நம்மதை பாதுகாப்பாராக. கர்த்தர் கொடுத்த சங்கீதத்தை எல்லாம் கர்த்தரை சோதரிப்போம்.